Taste the Daily. ஐப்பசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். இந்த மலையேறுவதற்கு பக்தர்களுக்கு எப்போது வரை அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலின் கோவில். இந்த கோவிலில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று 13 மற்றும் 16ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்தின் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் இன்று ஐப்பசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோயிலில் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று பிரதோஷம் புதன்கிழமை நாள் என்பதால் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. மேலும் பக்தர்கள் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தரமகாலியின் கோவில் அமைந்திருப்பதால் பக்தர்கள் விரைவில் தங்க அனுமதி இல்லை எனவும். செந்தில்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.